வாங்க இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியை வச்சு கஞ்சி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை உள்ளவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கூட காலை இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சி எடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்து 2-3 தடவை கழுவிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாங்க. நைட் ஃபுல்லாக ஊறின அரிசியை காலையில் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். ஏன்னா இது வந்து நைட் ஃபுல்லாக ஊற விட்டோம்னா தாங்க கொஞ்சம் நல்லா ஊறி வரும் அரிசி. காலையில் நம்ம கஞ்சி செய்ய கரெக்டாக இருக்கும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அரைச்ச அரிசியை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி கஞ்சாக தான் செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கை விடாமல் கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. பார்த்திங்கனாலே தெரியும், இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த கஞ்சி ரெடி ஆயிருங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு வருது. இது ரொம்பவே வாசமாக இருக்குங்க. அதுலேயே நம்ம தெரிஞ்சிக்கலாம் கஞ்சி ரெடி ஆயிடுச்சுன்னு. கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்லா வாசமாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இந்த கஞ்சியை வந்து நம்ம ஆற வச்சு மோர் கலந்து கூட குடிக்கலாங்க. இல்லைன்னா காலையில் சூடாகவே நம்ம வந்து இப்படியே கூட எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சத்தானது கூடங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.